Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th chemistry monthly டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மந்த்லுக்கு. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4, 8, 12 தான் போர்ஷனு. ஒருவேளை உங்களுக்கு இதோட எக்ஸ்ட்ரா யூனிட் இருந்துச்சு அப்படின்னா குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் குரோமல் குளோரைடு சோதனை அது வந்து படிச்சிருங்க. அதே போல் இடைச்செருகல் சேர்மங்கள். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுங்க. அதுமாதிரி தேர்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. Fe3+3++ Fe2+ அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏன் அது வந்து நல்லா என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5th கொஸ்டின் இடைநிலை தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை பெற்றுள்ளது ஏன் அதை வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் அதிகமாக கேட்கக்கூடியது இந்த லாந்தனைடுகளும் ஆர்டினைடுகளும் ஒத்திடுக. அதே போல் இடைச்செருகல் சேர்மங்களோட பண்புகள் சரிங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் அதை வந்து என்ன பண்ணாங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இந்த லாந்தனைடு கொடுக்கும் என்றால் என்ன, அதன் விளைவுகள். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 14th லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு தனிம வரிசை அட்டவணையில் பெற்றுள்ள இடத்தினை நிறுவுக. இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து கால்குலேஷன் கொஸ்டினில் இந்த 16th கொஸ்டின் என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரிக்கு குவார்ட்டர்லி ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அந்த ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 8. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் கட்டாயமாக படிச்சிருப்பீங்க. அர்கினியஸ் குழியோட வரம்பு, அதேமாதிரி டெஃபினேஷன் பிஹெச்சோட டெஃபினேஷன் அதை வந்து பார்த்துருங்க. தாங்கல் கரைசல்னால் என்ன, அதோட எடுத்துக்காட்டு. ஸோ இதெல்லாமே நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாங்கல் திறன் தாங்கல் எண் என்றால் என்ன, இதை வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்துருங்க. 5 மார்க்ஸுமே நமக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்வால்டு நீர்த்தல் சோதனை இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதேமாதிரி கால்குலேஷன் கொஸ்டின் ஃபைண்ட் பிஹெச் இது வந்து தமிழ் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க. அதுக்கடுத்து லூயி அமிலங்கள் காரம் என்றால் என்ன, ஒவ்வொருக்கும் எடுத்துக்காட்டு, இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பிஹெச் பிஓஹெச்சுக்கான டிஃப்ரென்சியேஷன் அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து கால்குலேஷன் கொஸ்டினில் இந்த 15th கொஸ்டின் என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க. அதேமாதிரி 16th கொஸ்டின் ஸோ அந்த சமன்பாடுகளை தெரிவி இது வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 12th லெசனு. ஸோ 12th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலின் பற்றி என்ன பண்ணுறேங்க படிச்சுருங்க. அதேமாதிரி கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனை, பென்சாயின் குறுக்கம் இது வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி ஹாலோஃபார்ம் இது வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பெர்கின் விதி, நோவகல் விதி. ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுங்க. ஃபாஃப் விதி இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடுக்கு ஆண்டாள் குறுக்கு வினை இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து கன்னீஸ்வர வினை வந்து எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின் அடிக்கடி சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து கால்குலேஷன் கொஷின் அந்த கம்பல்சரி இந்த மாதிரியில் நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த டெஃபினேஷன் இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அதில் இந்த 15, 16 இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ குவார்ட்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ அப்டேட் பண்ண முடியல. ஸோ அதை பார்த்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஆல்.